ஓகே, இப்போ வந்து எங்கே போகிறோம்னு சொன்னால் டிஜே என்ற மினி 5 ப்ரோ வந்திருக்குது. வாங்க வாங்க. இந்த டிஸ்கவுண்ட் இன்னைக்கு வந்து மினி 5 ப்ரோ பார்க்குறோம். ஓகே, இப்போ பேக்கை திறந்தோம்னு சொன்னால் RC2 கண்ட்ரோலர் வந்து முதல்ல வந்து எங்கள்கிட்ட மினி 3 ப்ரோ இருந்தது. அது கொஞ்சம் இந்த என்னன்னு சொல்கிறோம், கொஞ்சம் வெள்ளை கலராக இருக்கும். இது கொஞ்சம் ஆஷ் கலர் கூடிய மாதிரி இருக்குது. நல்லா தான் இருக்கு. வா ஓகே வா. அடுத்தது என்ன இருக்குன்னு பார்த்து வந்தால் பேட்டரி கேஸ். ஒரு பேட்டரி த்ரோனோட இருக்குது, 2 பேட்டரி எக்ஸ்ட்ராவாக இதுக்குள்ள இருக்குது. டோட்டலாக வந்து இது ஒரு பேட்டரி வந்து 36 நிமிஷம் வந்து ஃப்ளை பண்ணலாம்னு போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக வந்து 4 செட்டை வந்து மாத்திரண்டா சார்ஜர் வயர். என்னடா இது புதுசாக இருக்கொண்டு. வாவ், ஃபில்டர் வர்றது. இதில் பார்த்தீங்கன்னா சென்சர் வந்து 1 இன்ச் சென்சர் வந்து. ஓகே, பறக்க விட்டுட்டு பார்ப்போம். ஓகே, இன்றைக்கு வந்து மினி 5 ப்ரோ வந்து ஓடி பார்க்க போகிறோம். ரிமோட் ட்ரோன் மினி 3 ப்ரோ மினி 4 ப்ரோக்கெல்லாம் இதுக்கு எக்ஸ்ட்ராவாக நாங்கள் கிளிப் வாங்கி போடணும். இல்லாட்டி இந்த செட்டை வந்து அங்கே இங்கே எல்லாம் போகும். வந்து இதுக்கு நல்ல சூப்பராக ஒன்று கொடுத்துருக்காங்க. வந்து அப்படியே மெதுவாக இழுத்துட்டு இன்னைக்கு ஒரு லொக்கன் இருக்குது. நண்டு காலை மட்டும் மாற்றல, அது அதே மாதிரி செய்யிருக்கான். ஆனால் இதுக்கு வந்து கொஞ்சம் வந்து இந்த கால் கொஞ்சம் உயர்ந்து நிற்கக்கூடிய மாதிரியும் இதை பதிச்சு. இதை விட அடுத்த இன்னும் கொண்டு வந்து பேட்டரியை போட்டிங்கன்னா தானே ஸ்டார்ட் ஆயிடுவார் பாருங்க. என்ன தானே ஸ்டார்ட் ஆயிடுவார். ஆனால் இதில் ஒரு இது வந்து என்னென்னு சொல்கிறது, இப்போ பேட்டரி போட்டோட இருக்க நீங்கள் இந்த காலை நிமித்தக்க சில வழியில் ஆனால் ஸ்டார்ட் பண்ணாது என்றாலும் கொஞ்சம் பயந்தானே. அதோட பேட்டரியை கலட்டி வச்சிங்கன்னா நல்லா. அதே மாதிரி இது பறக்க ரெடி ஆகிட்டுன்னா இது வந்து இப்படி லொக் ஆயிரும் 2. அப்புறம் நீங்கள் மடிக்க இது உங்களுக்கு மடிக்கிற கஷ்டத்துக்கு வந்து இதில் பிடிச்சி இப்படி இருக்கா மெதுவாக அமர்த்தி போட்டு, இல்லாட்டி இதை பிடிச்சிருக்கா உள்ளுக்க மெதுவாக தள்ளி விட்டீங்கன்னு சொன்னால் செட்டு நார்மலுக்கு வந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச் சென்சர் வந்து அப்பச்சர் வந்து 9.8 எடுக்கும். அதை விட வந்து ரொட்டேட் பண்ணும். அது பார்ப்போம் பறக்க கீழே வைக்கிற மாதிரி இருக்குது. புதுசு முதல் தரம் உடைக்க கீழே வைக்க ஒரு மாதிரி தான் இருக்கும். அப்புறம் 2 தரம் ஓடினா அப்புறம் சூப்பராக இருக்குது. வந்து இது வந்து 4Kல விட்டுருக்கேன். வந்து 60 ஃப்ரேம் 4Kல விட்டுருக்கேன்.
இதில் வந்து 2 தரம் வந்து நீங்கள் ஜூம் பண்ணலாம். வந்து இதில் வந்து ஜூம், இது வந்து நார்மல் ஒருக்கா 2 தரம் ஜூம் பண்ணலாம். அதை விட இந்த ஜிம்பல் வந்து ரொட்டேட் ஆகுறேன்னு சொன்னால் இந்த C1 ப்ரெஸ் பண்ணிக்கொண்டு இந்த வீலை உருட்டினீங்கன்னா ஜிம்பல் வந்து டேர்ன் ஆகும். இந்த இது மினி 5 ப்ரோ வந்து கணக்காக வந்து ஹோம் பாயிண்ட்டுக்கு வந்து லேண்ட் ஆகுதுன்னு பார்ப்போம், டெஸ்டிங் பார்ப்போம். இப்போ வந்து நாங்கள் ஹோம் பாயிண்ட் வந்து கரெக்டாக அந்த இடத்துல வந்து ரங்கு தாண்டி செக் பண்ணுவோம். ஓகே, ஹோம் பாயிண்ட் அப்டேட் ஆயிட்டுது. ஓகே, இப்போ மாற்றுவோம். வீட்டுக்கு போகிற ரூட்டை காட்டுது க்ரீனில். அதே இதுதான் நான் ஆபரம். இந்த உயரம் எல்லாம் போகல. இப்போ இடம் நான் நினைக்கிறேன் சில இந்த இடங்கள் எல்லாம் ஃப்ரீயாக இருக்கிறபடியா அப்படியே வரேன். ஓய் ஓய் வேற லெவல பாருங்க. அதே இடம் ஒரு கொஞ்சம் வித்தியாசம். ஓகே, வழங்கிச்சு அப்படியே கொண்டு போகுதா?